உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வணங்குற உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காட் காடஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் குருமார்களை வழிபாடு பண்றதுனாலும் குருமார்களை மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல அவங்க நேம்க்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் தராங்க, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்கிறேன். நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ராசியா இருக்கலாம், செகண்ட் இல்லைன்னா தேர்ட், அது மாதிரி நம்பர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க செல்லுங்களே, ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் தீட்சை குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றாரு ஏஞ்சல்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு 10 ஆஃப் கேப்ரியல் வந்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு மற்றவங்க கிட்ட உதவிகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி உதவிகள் மறுக்கப்பட்டிருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் உதவிகள் கேட்க ரொம்ப தயக்கப்படுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நோ, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நோ சொல்கிற அந்த சூழ்நிலையில் மற்றவங்க இருந்திருக்கலாம் உங்களுக்கு. பட் இன்னைக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு சில நபரை ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும்னு அவங்க வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. உள்ளுணர்வாக நீங்கள் போய் கேட்கும்பொழுது அவங்கள செய்ய வைப்பாங்க. நீங்கள் அதனால தயக்கம் காட்டாதீங்க. உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை உங்கள் உறவினர்களுக்குள்ள நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய முயற்சிகள் நீங்களாவே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதனால யாரோட ஹெல்ப்பாவது தேவைப்பட்டால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு சில நேரத்தில் மற்றவங்க கிட்ட நம்ம டிபெண்ட்டாக அவங்களோட உதவி நமக்கு தேவைப்பட்டு தான் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் நான் வீம்பு பண்ணிக்கிட்டு நான் என் முயற்சியிலேயே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய ட்ராபேக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பைல் 2க்கு ஆர்கேஞ்சல் அஸ்ரியல் வந்திருக்காங்க. சில பேர் ஒரு சில அடிக்ஷனில் இருக்கீங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணோன்னே இந்த கார்டு வந்தாலே எனக்கு அந்த இதுதான் வருது. நீங்கள் பழைய பாஸ்ட் மறக்க முடியாமல் சில அடிக்ஷனில் மாட்டின்னு இருப்பீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருது. அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கணும். அதனால லெட் கோ அண்ட் லெட் காட். தேவையற்றதை விட்டுடணும், தேவையற்ற விஷயங்களை விட்டுடணும், தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும். காடை காடு கிட்ட சரண்டர் பண்ணுங்க, காடை பிடிச்சிக்கோங்க. ரிலீஸ் யுவர் பாஸ்ட், ரிலீஸ் யுவர் அந்த ஒரு சிலருக்கு எமோஷ்னல் லாக் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அடிக்ஷன் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்றதுல தடையா இருக்கு. அதனால நீங்க லெட் கோ பண்ணணும். இறைவனை நீங்க இறைவன் கிட்ட நீங்க சரண்டர் ஆகணும். லெட் கோ அண்ட் லெட் காட். ஓகேவா? சூப்பரா வந்திருக்கு பைல் 2க்கு. தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பைல் 3க்கு பார்க்கலாமா? செவன் ஆஃப் ஃபீல்,
இப்போ வந்து ஒரு சரியான நேரம், உங்களுக்கு சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய டைம். சில பேர் வந்து நீங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல வந்து கிளியரா, கிளவரா இருங்க. ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள், ஆ மன இறுக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து உங்களோட அந்த விஷயங்கள ஸ்டெபிள் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப நாளா நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. சரியா? உங்களுக்கு அதுல வந்து ஸ்ட்ராங்கா அந்த சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ சாதாரணமா போயிட்டுருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதெல்லாம் வந்து டிடாக்ஸ் பண்ணுங்க. அதனால அந்த இருக்கிற இந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? டைம் டு மேக் எ டிசிஷன். இந்த டைம் கரெக்டான முடிவுகளை எடுக்கணும். சில பேர் வந்து தடுமாற்றம் தெரியுது. இன்னைக்கு டே வந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ணுங்க. உங்களோட தேவையற்ற பயம், பதட்டம் இது மாரி இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அது திரும்ப வந்துற போதுன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. ஆனா இப்போ உங்களோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கணும். அத சரியா மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. இது மாதிரி டிசிஷன் மேக்கிங்ல லேகிங் இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி கூட நீங்க அத சரி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்களோட அந்த கரெக்டான முடிவ எடுங்க. சரியா? ஓகே. இந்த 3 பைலும் ரொம்ப நல்ல மெசேஜ் குடுத்துருக்காங்க இன்னைக்கு. அ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ட்னஸ். ஓகேவா? சில பேர் அடிக்ஷன் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சில அடிக்ஷன்ஸ் இருக்கு. சில பேர் அந்த பாஸ்ட்ட விடாம அதையே முடிச்சுட்டு இருக்கீங்க. அத ரிலீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான நல்ல விஷயங்கள இறைவன் குடுக்குறார். ஓகேவா? சரி. பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது பிரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கணும். ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.